அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அறிவியல். இது பெரிய சாப்டர். அதாவது போட்டித் தேர்வு படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் சொல்றது என்னன்னா, அறிவியல் எப்படி படிக்கிறது? இது சயின்ஸ் ஸ்டூடண்ட் மட்டும் தான் படிக்க முடியும். மத்தவங்க யாராலயும் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அப்படிலாம் இல்ல. எல்லாருமே ஈஸியா படிக்கலாம். அதுக்காக ரெடி பண்ணது தான் இந்த பிடிஎஃப். ஓகேவா? இப்போ உள்ள போலாம். அறிவியல், பயாலஜி முழுக்க முழுக்க பயாலஜி. ஒவ்வொரு டாப்பிக்கும் நான் போடுறேன். இது வந்து பயாலஜி படிக்கிறது, உயிரியல் எப்படி படிக்கிறது, 6லேருந்து 10th வரைக்கும் சிலபஸ் எப்படி கவர் பண்ணுறது, எல்லா டாப்பிக்கும் நான் உள்ள கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த ஆர்டர் வைஸ் படித்தோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே 6 to 10th புக்கு தான். எந்த டாப்பிக்கும் மிஸ் ஆகலை, எல்லா டாப்பிக்குமே இருக்குது. ஃபஸ்ட்டு அடிப்படை அலகு. அறிவியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா, ஒரு உயிரினத்தோடைய அடிப்படை அலகு செல்லு. அந்த செல்லு வந்து தாவர செல்லு, விலங்கு செல்லு, 2 செல்லு இருக்கா? அந்த செல்லே பிரிப்பாங்க. அதாவது செல்லின் வகைப்பாடுகள் ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க. ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி. அதாவது புரோகேரியேட்டு, யூகேரியேட்டுன்னு பிரிப்பாங்க. அதில் வந்து விலங்கு செல் இருக்குது, தாவர செல்லு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம இப்போ படிக்க போகிறது. அப்போ ஒவ்வொரு டாபிக் எப்படி படிக்கிறதுனா, இந்த ஃபஸ்ட்டு செல்லை படிச்சுக்கணும். செல்லோட வகைகள். செல்லோட வகைகள் எப்படி பார்த்தோம்னா, சிறியது முதல் பெரியது வரை. அதாவது ஒரு செல் முதல் பல செல் வரை. அப்போ தாவரத்துக்கும் செல் இருக்கும், விலங்குக்கும் செல் இருக்கும். அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது தான் இந்த செல் அமைப்புகள். செல் அமைப்புகள் வந்து பார்த்தோம்னா தாவர செல்லு, விலங்கு செல்லு. இப்போது தாவர செல்லு வந்து பார்த்தோம்னா ஒரு செல் உயிரி இருக்குது, பல செல் உயிரி இருக்குது தாவரத்தில். அதேமாதிரி வந்து விலங்குகள் பொறுத்த வரைக்கும் ஒரு செல் இருக்குது, பல செல் இருக்குது. அப்போ செல் டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6th 7th செல் டாப்பிக்கு செல்லை பற்றி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணால் கவர் பண்ணிக்கலாம். முதல்ல செல்லை பற்றி படிச்சுக்கணும். இந்த அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க பாருங்கள். செல்லு, திசுக்கள், உறுப்பு மண்டலம், உயிரினம். இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6th 10th வரைக்கும் இருக்கிற பாடத்தை வந்து நம்ம படிக்க போகிறோம். அப்போ செல்லு வந்து 6வது 7வதுல கவர் பண்ணிவிடுவோம். அப்படியே வந்தோம்னா அடுத்து திசுக்கள் அமைப்பு வந்து பார்த்தோம்னா மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 8th லெசனில் அண்டு 9th லெசனில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, தாவரத்துக்கு தனியாகவும் விலங்குகளுக்கு தனியாகவும் அந்த திசுக்கள் அமைப்பு அதனுடைய பணிகள் அப்படின்னு பிரித்து கொடுத்துருப்பாங்க. விலங்குகள் அதேமாதிரி அதனுடைய பணிகள் அமைப்புகள் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அப்போ செல்லு முடிஞ்சு, திசு முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உறுப்பு. ஏன்னா செல்லு எல்லாம் சேர்ந்தது தான் திசுக்கள் எல்லாம் சேர்ந்தது உறுப்புகள் வந்து பார்த்தோம்னா தாவரத்துக்கும் உறுப்பு இருக்குது, விலங்குகளுக்கும் உறுப்பு இருக்குது. இப்போ விலங்குகள் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து இரைப்பை, கல்லீரல், நுரையீரல், மூளை, இதயம், கணையம், மண்ணீரல், சிறுநீரகம், இது எல்லாமே எங்கன்னா இது விலங்குகள் இருக்கக்கூடியது. அதே மாதிரி தான் தாவரத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் இலை, மலர், கனி, வேறு, தண்டு அப்படின்னு இருக்கும். அப்போ அதனுடைய பணிகள் இதனுடைய பணிகள் தனித்தனியாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா விலங்குகள் வந்து பார்த்தோம்னா உறுப்பு மண்டலம். நமக்கு ஸ்பெசிஃபிக்காக எத்தனை உறுப்பு மண்டலங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. 8 உறுப்பு மண்டலங்கள் இருக்குது. அந்த 8 உறுப்பு மண்டலங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் தனித்தனியாக படிச்சுக்கலாம். நான் சொல்கிற டாபிக் வைஸ் படித்தாலும் இந்த 8 உறுப்பு மண்டலங்கள் வந்து கவர் ஆகிடும். இந்த 8 உறுப்பு மண்டலங்கள் வந்து படித்தாலே சயின்ஸ் ஓவரால் கிளியர் ஆகிடும், கவர் ஆகிடும். அதான் திசுக்கள் அமைப்பு, உறுப்பு மண்டலங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 6 திசு அமைப்பு வந்து பார்த்தோம்னா 8th இருக்குது, 18வது லெசனும், 9th 18வது லெசனும் இருக்குது. அதேமாதிரி உறுப்பு மண்டலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 10th இருக்குது. இதை மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சுற்றோட்டம்னா அதே 2ஆக பிரிச்சுக்கலாம். எல்லாமே நான் சொல்கிறது என்னன்னா தாவரங்கள், விலங்குகள் இந்த வழியாக பிரிச்சுட்டு வரணும். இப்போ நம்ம திசுக்கள் பார்த்தாச்சு, செல்லு பார்த்தாச்சு, திசுக்கள், உறுப்பு மண்டலம் பார்த்தாச்சு. அப்புறம் உயிரினம் வரும். அந்த உயிரினங்களில் வந்து தேவையானது வந்து பார்த்தோம்னா விலங்குகளுக்கு வந்து ரத்தம், அதேமாதிரி தாவரங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீர். அந்த நீர் சுற்றோட்டம் வந்து பார்த்தோம்னா சைலம், புளோயம். அந்த நீர் பகுதியை வேறு பகுதியிலேருந்து தண்டு, இலை, நீராவி போக்கு நடைபெறுது. அதேமாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா இதயம், நுரையீரல், ரத்தம், அது தமனி, சிரை, தந்துகி குழாய்கள் அப்படின்னு ஒரு அமைப்புகள் இருக்குது. அப்போ இந்த டாபிக் அதுக்கப்புறம் உறுப்பு மண்டலுக்கு அப்புறம் இந்த டாபிக் எடுத்துக்கணும்.
இந்த டாபிக் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னா 10th 14 லெசனும் 16 லெசனும் இருக்கும். 16 லெசன் வந்து ஹார்மோனு, 14 லெசன் வந்து பார்த்தோம்னா இது தெளிவாக கொடுத்துருப்பாங்க சுற்றோட்டம். இந்த சுற்றோட்டம் முடிஞ்சிச்சுன்னா அப்படியே வந்தோம்னா அடுத்தது ஹார்மோன். ஹார்மோன்கள் வந்து பார்த்தோம்னா தாவர ஹார்மோன்கள், விலங்கு ஹார்மோன்கள். அந்த விலங்கு ஹார்மோனில் யார் கட்டுப்படுத்துறதுனா அந்த நாளமில்லா சுரப்பி மண்டலங்கள். அது ஹார்மோன் சுரக்குது. அந்த டாபிக் அந்த பாடம் படிக்கும்போது நமக்கு புரியும். நான் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பாடம் இது சிலபஸ் வைஸ் மாரி நான் கண்டிப்பாக அந்த பாடத்தை எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் ஒவ்வொன்றா. தாவரங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 ஹார்மோன் இருக்கும். அந்த 5 ஹார்மோனில் தான் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதேமாதிரி விலங்குகளை பொறுத்த வரைக்கும் அதேமாரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இனப்பெருக்கம். இனப்பெருக்கத்தில் வந்து பார்த்தோம்னா தாவர இனப்பெருக்கம், விலங்குகள் இனப்பெருக்கம். இதுவும் 10th லெசனில் இருக்குது. தாவரங்களை பொறுத்த வரைக்கும் பல வகை இனப்பெருக்கல், மாற்றுக்கள் அப்படின்ட்டு 7th புக்கிலேருந்து 10th புக் வரைக்கும் இருக்குது. அதோட டாபிக் வந்து பார்த்தோம்னா 7th ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் 8th 20வது லெசனும் 10th 17வது லெசனு. இது தாவரம் சரி விலங்கும் சரி ரெண்டுமே கலந்து தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம ஹார்மோன் படித்தோடனே இனப்பெருக்கம் படிச்சிடுவோம். இனப்பெருக்கம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நோய்கள். நோய்கள் டாபிக் வந்து பார்த்தோம்னா 8th லெசனு, 9th லெசனு, 10th லெசனு. தாவரங்களுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், மனித விலங்குகளுக்கு என்னென்ன நோய்கள் ஏற்படும், இதை டாபிக் வைஸ் இதை கவர் பண்ணிடணும். இதை கவர் பண்ண உடனே அடுத்தது தாவர உலகம், விலங்கு உலகம். தாவர உலகம் பொறுத்த வரைக்கும் தாவரங்களை பற்றி அது எப்படி உருவாச்சு, அது அதனுடைய பரிணாம வளர்ச்சிகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. முதல்ல எங்கே உருவாயிச்சு. அதேமாதிரி விலங்குகள் வந்து பார்த்தோம்னா அதேமாதிரி சொல்லியிருப்பாங்க. விலங்கு உலகம், அதனுடைய வாழிடம் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ தாவரத்தை வந்து பார்த்தோம்னா 6th 4th லெசன்லேயும் 9th 19வது லெசன்லேயும், விலங்கு உலகம் வந்து பார்த்தோம்னா 6th 5th லெசன்லேயும் 8th 9th லெசன்லேயும் அண்டு 7th செகண்ட் டேர்மில் இருக்கும். இது தாவர உலகம். தாவர உலகமும் விலங்கு உலகமும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சுகாதார அமைப்பு. அதாவது சுகாதாரம்னா ஊட்டச்சத்து, ஆரோக்கியம் அப்படின்ற டாப்பிக்கு. இது ரிப்பீட்டடாக கேட்டுக்கிற இந்த டாபிக் கம்பல்சரி. இந்த டாபிக் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், கொஷின் வந்துடும். அப்போ இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக படிச்சுக்கணும். 6வது புக்கில் இருக்குது, 7வது புக்கில் இருக்குது, 9வது புக்கில் இருக்குது. இதை படிச்சிடுவோம். அதேமாரி சுற்றுச்சூழல் நமக்கு தனி சிலபஸ்ஸு கம்பல்சரி. சுற்றுச்சூழல் இங்கே மட்டும் இல்லை, அதர் புக்கில் எக்கனாமிக் புக்கில் இருக்குது, ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குது, அரசியல் புக்கில் இருக்குது. லாஸ்ட்டில் இதெல்லாம் 11th 12th இருக்கக்கூடியது அந்த லெசனு. அதேமாதிரி ஜாக்கிரபியில் ஒரு லெசன் இருக்குது. இந்த சுற்றுச்சூழல் நிறையா இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்கன்னா சயின்ஸில் இருக்கிற பார்ட்டு தான் நிறைய கேட்குறாங்க சுற்றுச்சூழலை பொறுத்த வரைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பாடத்தை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும். அப்போ 6th 3வது டேர்மில் இருக்குது. அதேமாதிரி 9th 24 லெசனும் 10th 22 லெசன்லேயே இருக்குது. இந்த லெசனில் படித்தாலே 5 கொஷின் கம்பல்சரி சுற்றுச்சூழலேருந்து வரும். அப்போ அதில் நம்ம 10th படித்தாலே 4 கொஷின், அப்புறம் 11th 12th வந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அன்றாட வாழ்வில் தாவரம், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தாவரங்கள், கீரை, சாப்பிட்ற கீரையாக இருக்கட்டும், இல்லை நம்ம மரச்சாறுகள், மர சம்பந்தமான ஜாமான்கள் செய்கிறது, இது எல்லாமே ரெகுலராக நம்ம என்னென்ன பண்ணுறோம் அந்த தாவரங்களை வச்சு. அதேமாதிரி விலங்குகளில் வந்து பார்த்தோம்னா ரோமங்கள் உருவாக்குறது, விலங்குகள் அந்த பட்டுப்புழுலேருந்து பட்டு உருவாக்குதல், இது எல்லாமே இந்த பாடம் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பாடமும் முக்கியமான பாடம் தான். இந்த 2 பாடம் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா அடுத்தது பரிணாமம். பரிணாமம் மற்றும் இனக்கலப்பு. இது 10th புக்கு. அடுத்தது மரபியல். இதுவும் 10th புக்கு. பரிணாமம்னா கூற்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது எடுத்தோடனே உயிர் வந்து பாக்டீரியாவிலேருந்து உருவாச்சு, இல்லை ஒரு தெய்வக கோட்பாடு, இல்லை அதுவாக உருவாச்சு அப்படின்னு சொல்லி, நீர்லேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மரபியல். அடுத்தது மரபியல் வந்து பார்த்தோம்னா நம்முடைய டிஎன்ஏ அமைப்புகள், குரோமோசோம்கள், இதனுடைய அமைப்புகள், மாறக்கூடிய அமைப்புகளை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பாடத்தை படிச்சுக்கணும். இந்த பாடம் முடித்த உடனே அதுக்கப்புறம் தாவரம் மற்றும் விலங்குகள் பாதுகாப்பு 8th லெசனு அண்டு 9th லெசன்லேயும் இருக்குது. 8th லெசன் வந்து இந்த வாட்டி எஸ்ஐ கொஷின் கேட்டாங்க. அப்போ இதையும் தெளிவாக படிச்சுக்கணும். இதை படித்தாலே போதும், அவ்வளோதான். நான் சொன்ன டாப்பிக்கு இந்த டாபிக் மட்டும் படித்தோம்னா கண்டிப்பாக 6th 10th சயின்ஸை பற்றி பயப்படவே தேவையில்லை. இந்த டாபிக் மட்டும் படித்தா மட்டும் போதுமானது. இதுவே அதிகம். வேறு என்ன சந்தேகம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அடுத்து எந்த சப்ஜெக்ட்டுக்கு போடலாம், இந்த சப்ஜெக்ட்டுக்கு போட்டு விடுங்க.
அதுக்கும் வேஸ்ட் ஸ்டடி போடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுவும் போட்டு விட்டுறேன். இதை நான் டெலகிராம் குரூப்பில் வந்து இந்த பிடிஎஃப் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் எடுத்துங்க, அதுலேருந்து எடுத்து பார்த்துங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.